கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான தூண் कहाँ से खंबा तीसरा में பக்தி. भक्ति. நல்ல அருமையான ஒரு சொல், अच्छे शब्द है. பக்தி மார்க்கம். भक्ति रहना है. ஆங்கிலத்தில் பயற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. अंग्रेजी में पायती कहते हैं. ஆனால் பயற்றி என்ற ஆங்கில சொல் நம்முடைய வேதத்தில் இல்லை. बाइबल में ऐसे पायती शब्द का नहीं है. ஆங்கில வேதத்தில் ரெவரன்ஸ் அப்படிங்கிற சொல் இருக்கு. अंग्रेजी बाइबल में रेवरेंस कहते हैं, सम्मान आदर. இன்னொரு சொல் ஆங்கிலத்தில் காட்லினஸ், गॉडलीनेस कहते हैं, ईश्वरीयता, தேவ பக்தி. परमेश्वर की भक्ति, தேவ பக்தி, प्रभु से भक्ति, மொழி பக்தி, தேச பக்தி, देश का भक्ति, भाषा के बारे में भक्ति. இது தேவ பக்தி. ये प्रभु का भक्ति. இந்த காட்லினஸ் சொல்றது என்னது? गॉडलीनेस कहते हैं, इसका मतलब क्या है? பக்தி என்றால் என்ன? भक्ति का मतलब क्या है? நம்முடைய हमारे ஆவிக்குரிய காரியங்கள்ல आत्मिक बातों पर நம்ம காட்டுற ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயம், एक योग्यता या उसको डर मानते हैं. ஒரு ரெவரன்ஸ். उसके लिए एक डर दिल में அந்த रखते हैं. பயம் என்று சொன்னால் பேய் பிசாசை பார்த்து பயப்படுகிற பயம் அல்ல. जैसे भूतों से सवार होने से डरते हैं, उसका डर नहीं कहते हैं. இல்லைன்னா ஒரு முதலாளி நம்ம அடிப்பாரேன்னு நினைச்சு பயப்படுகிற பயம் அல்ல. या मालिक मारेंगे इस प्रति डरते ना, ऐसा डर नहीं. ஒரு குற்றவாளி போலீஸ்க்கு பயப்படுகிற பயம் அல்ல. अपराधी पुलिस के लिए जो डरता उसके बारे में नहीं कहते हैं. இது அன்பினால வருகிற பயம். ये डर जो है प्रेम के द्वारा, प्रेरणा से, அவரை அறிகிற அறிவினாலே வருகிற பயம். प्रभु के जानने से हमें ये डर होती है. அவரை நான் கனப்படுத்துகிறதுனாலே வருகிற பயம். उनको सम्मानित करने के द्वारा मुझे एक डर होता है. நான் இதை செய்தா அவர் வருத்தப்படுவார். ये उसको करने से प्रभु दुखित हो जाएंगे. என் ஆண்டவரை நான் வருத்தப்படுத்த விரும்பல. मेरा प्रभु को मैं उदास नहीं करना चाहता. எனக்கு பயமா இருக்கு. मुझे डर लगता. என்னை அவர் நரகத்துக்கு தள்ளுவார் என்றல்ல, ये नहीं है वो मुझे नरक में डाल देगा. என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் मेरे செய்யக்கூடாது. प्रभु के अप्रिय बातों को नहीं करना है. அந்த அன்பினாலே வருகிற ஒரு பயம். प्रेम के चलते ये डर है. என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. मेरे प्रभु के अप्रिय बातों को मैं नहीं करूंगा. அப்ப நான் கடவுளுக்குள்ள செய்ய வேண்டிய கடமைகளை जो परमेश्वर के लिए काम करना, ये सारी बातों को ஒரு ஒழுங்கோடு, एक अनुशासन के सहित, ஒரு முறையோடு एक तरीके के तहत நாம் செய்வதற்கு பேர் தான் जो हम करते हैं ना, वही भक्ति है. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். एक छोटी सी नमूना. இப்ப சில பிற மதங்கள்ல बहुत अन्य धर्मों में அவங்களுடைய இறைவன், அவங்க சாமி அவங்க கும்பிடும்போது जब उन्होंने अपनी भगवान को पूजा करते हैं, அவங்க எப்படிப்பட்ட பக்தியை காட்டுறாங்க. उनकी भक्ति का तरीका को देखिए. அவங்களுடைய குருமார்ட்ட எப்படி பக்தியா இருக்கு, उनके गुरुओं का कैसे भक्ति दिखाते हैं, அவங்களுடைய ஆகம விதிகள் எப்படி கேர்ஃபுல்லா இருக்கு. धर्म ग्रंथों पर कितना वो सावधान रहते हैं. பக்தியா தான். भक्ति वही है. இப்ப அவங்க ஒரு ஆலயம் கட்டணும், उनको एक मंदिर बनना है. அவங்க ஆகமம் என்ன சொல்லுது, उनका विधि क्या कहता है, எந்த பக்கம் வாசல் வைக்கணும், किस प्रकार फाटक कहाँ रखना है, அந்த ஆலயம் எப்படி அமையணும். उस मंदिर को कैसे बनाना है. அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, बार बार एक वचन बोलते, एक शब्द ஆகம बोलते हैं. விதியை மாறக்கூடாது, वो विधि को, धर्म का विधि को बदलना नहीं है. ஆகம விதியை மாறக்கூடாது. धर्म ग्रंथों की विधि नियमों को बदलना नहीं है. ஒரு பக்தி இருக்கு. एक भक्ति है. இப்ப என் சரீரம் தேவனுடைய ஆலயம், मेरा शरीर प्रभु का मंदिर है. நான் ஆகம விதியை மாறலாமா? धर्म ग्रंथों की विधियों को क्या मैं बदल அந்த सकता हूँ? ஆகமத்துல என்ன சொல்லி இருக்கு, ग्रंथों में क्या लिखा है, அந்த ஆகமத்துல என்ன சொல்லி இருக்கு, ग्रंथों में क्या कहा गया है, அந்த ஆகம விதியை நம்ம மாறலாமா? क्या उसको हम बदल सकते हैं? ஆகமம் சொல்லி இருக்கு, वहाँ लिखा है ஆண்களுடைய பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் அணியக்கூடாது. पुरुषों की कपड़े पहनना स्त्रियों को नहीं पहनना है, स्त्रियों की कपड़ा पुरुषों को उचित नहीं है. அதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட், ये सब पुराना नियम है. அதெல்லாம் ஓல்ட் वो டெஸ்டமென்ட். सब पुराना नियम है.
இன்றைக்கி ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஊழியம் செய்கிற பெண்கள் ஆண்கள் உடைய அணிகிறாங்க, ஆண்கள் பெண்களை மாதிரி முடி வளர்க்குறாங்க. आज सेवकों को देखिएगा, स्त्रियों के कपड़ा जैसे वो पहन लेते, बाल भी लंबा रख लेते हैं। स्त्री भी जो है पुरुषों के कपड़ा पहन के सेवक रूप में जाने जाते हैं। இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு உண்மையை சொல்லுகிறேன். साइंटिफिकली एक सच्चाई को कहने के लिए, विज्ञान पूर्वक एक सच्चाई को कहने के लिए எந்த चाहते हैं। ஆணுக்கெல்லாம் ஒரு பெண் மாதிரி உடுத்தணும், பெண் மாதிரி கையில் ஒரு வளையல் போட்டுக்கணும், பெண் மாதிரி காதில் ஒரு கம்மல் போட்டுக்கணும், பெண் மாதிரி நடக்கணும், இல்லை பெண் மாதிரி ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு ஷர்ட் போடணும், அப்படிலாம் எந்த ஆணுக்கு விருப்பம் இருக்கோ, अगर किसी पुरुष को उसको लगता है मैं कंगन लड़की के समान पहनूं और ये हाथ का ये पहनूं और लंबा बाल रखूं, उसी के समान मैं चलूं फिरूं, कपड़ा भी उसी के पहनना चाहते हैं, उसका मतलब ये है அவன் ஒரு பெண்ணாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். इसका मतलब वो ज्यादा आशंका होती है वो स्त्री के रूप में जल्दी जल्दी बदल जाए। அவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். उसी को ट्रांसजेंडर तीसरा लिंग कहते हैं। ஆம்பளை பொம்பளையா மாறிடலாம். वो पुरुष स्त्री के रूप में बदल जाएगा। ஒரு ஆணுக்கு என்ன ஆசை இருக்கணும், उस स्त्री वो एक पुरुष को क्या विचार रखना நான் ஒரு है, ஆம்பளை மாதிரி இருக்கணும், मैं एक पुरुष हूँ, पुरुष के समान रहना है। ஏன்டா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை மாதிரி இருக்கணும்னு ஆசை வருது? क्यों पुरुष को स्त्री के समान पहनने के लिए मन करता है? அப்ப அந்த ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. इसका मतलब उसके अंदर में कुछ कमियां அதே हैं। மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆண் மாதிரி உடுத்தணும், वैसे ही एक स्त्री पुरुष के समान पहनने के लिए चाहती ஆண் है, மாதிரி ஷார்ட்டா முடிய வெட்டிக்கணும், बाल भी कम काटना चाहते हैं, ஆண் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், लड़के के समान कपड़ा पहनना है। அந்த ஆசை அதிகமா இருந்தா अगर उसकी विचार बढ़ते जाती तो அந்த பெண் ஆணாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். आशंका है वो स्त्री पुरुष के रूप में बदलने की बहुत उम्मीद है। அது ஆங்கிலத்துல டாம் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. अंग्रेजी में टॉम बॉय कहते அந்த हैं। கேலே பாய் மாதிரி இருக்க விரும்புறா. वो लड़की लड़का के समान बदलना चाहती है। அதத்தான் என் வேதத்துல சொல்லி இருக்கு. इसलिए मेरे बाइबल में कहता ஆண் है ஆண் மாதிரி உடுத்து, பெண் பெண் மாதிரி உடுத்து. स्त्री जो है स्त्री के समान पहनो, पुरुष पुरुष के समान पहनो। இன்னைக்கு அறிவியல்ல சொல்றாங்க, विज्ञान में कहते உங்க हैं ஜெண்டர் ஐடியை காத்துக்கோங்க. अपने पहचान में सुरक्षित रहें। ஆண்கள் போடுற பெர்ஃப்யூமை பெண்கள் போடாதீங்க, பெண்கள் போடுற பெர்ஃப்யூமை ஆண்கள் போடாதீங்க. स्त्रियों को उपयोग करने वाला परफ्यूम को पुरुष यूज नहीं करना, पुरुष जो यूज करते हैं परफ्यूम को महिलाएं यूज नहीं करना है। குறிப்பாக பெண்கள் பயன்படுத்துகிற பெர்ஃப்யூமை ஆண்கள் பயன்படுத்தினால் கெமிக்கல் சேஞ்ச் அவங்க பாடியில வரும். खास करके स्त्रियों जो यूज करते हैं उस परफ्यूम को पुरुष लोग यूज करने से उस केमिकल परिवर्तन होती है। அதனால தான் சட்டம் ஆண்கள் பயன்படுத்துறதுல ஃபார் மென் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். इसलिए कानून है ये जो पुरुष के लिए इस्तेमाल करते हैं ओनली पर पुरुष के लिए वहां करके वहां छपते हैं। இது அறிந்து ஆண்டவர் சொன்னாரு, ஆணுடைய பெண் அணியாத, பெண்ணுடைய ஆண் அணியாத. इसी के जान के प्रभु ने पहले ही लिख दिया है, तुम पुरुषों की कपड़ा स्त्री नहीं पहना, स्त्रियों की कपड़ा पुरुष नहीं पहनना है। என் சரீரம் தேவனுடைய ஆலயம். मेरा शरीर प्रभु का मंदिर है, அப்ப நான் ஆகம விதியை பின்பற்றணும். तो वचन को मैं आज्ञा मानना है। எப்படி உடுத்தணும், किस प्रकार पहनना வேதத்துல है, என்ன சொல்லி बाइबल இருக்கு, में क्या कहता है, நான் எப்படி சிகை அலங்காரம் பண்ணணும், मैं कैसे बालों को सजाना என்ன है, எப்படி அலங்கரிக்கணும், मुझे अपने आप को कैसे सजाना அங்கதான் है। பக்தி வருது. इसी में से भक्ति निकलता, பக்தி வருது, भक्ति वहीं से ஆன்மீகம் தான். वही वो आत्मिकता आध्यात्मिक। என்னுடைய நடக்கைகள்ல தேவனை பிரியனப்படுத்தக்கூடாது. मेरे चाल चलन का द्वारा परमेश्वर को हमें अपमानित नहीं करना है। ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். एक वचन को मैं दिखाऊंगा, என்னாகமம் गिनती का पुस्तक 25ஆம் அதிகாரம். 25वें अध्याय, என்னாகமம் 25ஆம் அதிகாரம் गिनती 25वें अध्याय 11ஆம் வசனத்திலிருந்து. 11 वचन से, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாராணியாக ஆரோனின் குமாரராகிய எலேசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். आरून याजक का पोता एलिएजर का पुत्र पिनहास, जिसे इस्राएलियों के बीच मेरी सी जलन उठी, उसने मेरी जलजलाहट को उन पर से यहाँ तक दूर किया है कि मैंने जलकर उनका अंत नहीं कर डाला। தேவனுக்கு பிரியமில்லாத உறவு வைத்திருந்த 2 பேரை ஒரே ஈட்டினால குத்தி கொன்ன பினகாஸ். परमेश्वर के विरोध जो उसने पाप किया था, पिनहास ने एक ही तीर मार के उसको मार दिया। ஒரு வைராக்கியம், बहुत एक प्रभु के प्रति जलन,
அடுத்த வசனம், और अगले का वचन, ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். इसलिए तू कह मैं उसके शांति की वाचा बांधता हूँ, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து और उसके लिए और उसके बाद उसके वंश के लिए இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவிர்த்தி செய்தபடியால் सदा के महायाजक की वाचा होगी, அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். क्योंकि उसे अपने परमेश्वर के लिए जलन उठी और उसने इस्राएलियों की प्रायश्चित किया. அப்ப கர்த்தருடைய ஆசாரிய ஊழியம் செய்கிறான், प्रभु की हम से याजक की सेवा करते हैं, பக்தி வைராக்கியம் காட்டணும். भक्ति के हम जलन रखना है. அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். उसने भक्ति के लिए दून दिखाया. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அலோ பண்ண மாட்டான். प्रभु की अप्रिय बातों को अनुमति नहीं देंगे. சங்கீதம் 12:1, भजन संहिता 12 अध्याय का पहला, சங்கீதம் 12:1, भजन संहिता 12 अध्याय का पहला ரட்சியும் वचन. கர்த்தாவே, हे प्रभु उद्धार कर. பக்தி உள்ளவன் அற்று போகிறான். हे परमेश्वर बचा लें, क्योंकि एक भी भक्ति नहीं रहा. அப்ப பார்த்தோம் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. उस वक्त देखते सत्य हट गया, சத்தியத்தின்படி நடக்கிறவன் இல்லாம போறான். सत्य के अनुसार चलने वाला नहीं है. இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்கள்ல இந்த பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறவர்கள் இல்லாமல் आज போகிறார்கள். परमेश्वर की कार्य में भक्ति करने वाले की झुंड कम होते जा रही है. அநேகருடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் இல்லை. बहुतों की जीवन में भक्ति के प्रति दून नहीं है, ஒரு இறை பக்தி, और भक्ति करना चाहिए. அந்த ஆகம விதிப்படி நம்ம வாழணுங்கிற எண்ணம், बाइबल की वचन के अनुसार जीने का एक विचार, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது என்ற எண்ணம், प्रभु की अप्रिय बातों को ना करना, इस प्रति विचार करें. இந்த பக்தி இன்றைக்கு அற்று போகிறது. ये भक्ति दिन प्रतिदिन कम होते जा रही है. சங்கீதம் 69:9, भजन संहिता 59 का 9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. 59 का 9, क्योंकि मैंने तेरे भवन के निमित्त जलते जलते भस्म हुआ, और जो निंदा वे मेरी कहते हैं वही निंदा मुझको सहनी पड़ी है. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. तेरे भवन का निमित्त जलते जलते भस्म हुआ. யோவான் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना 2 अध्याय में पढ़ते हैं, இயேசு வர்றாரு यीशु आया எருசலேம் தேவாலயத்துல. यरूशलेम की मंदिर में, அதை கல்லர் குகையாக்குனாங்க. उसने झूठों का खबर बनाया, डाकुओं का खबर बन गया. அது என்ன, அங்க ஒரு விற்பனை, क्योंकि वहां पर मोल लेना देना हो गया. அங்க பலி செலுத்தணும்னா वहां बलि करने के लिए அங்கதான் ஆடு வாங்கணும். वहीं पर बकरी खरीदना है. வெளியே அந்த ஆடு 1000 ரூபான்னா अगर बागर उसका दाम 1000 रुपया அங்க है, அந்த ஆடு 2000 ரூபா. या मंदिर के अंदर 2000 रुपया, அங்க வாங்கின ஆட்டை தான் பலி செலுத்த முடியும். वहीं से खरीद के वहीं बलि करना है. வேற எங்கேயாவது ஆடு வாங்கிட்டு வந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. दूसरा कहीं से बकरा लाने से एक्सेप्ट नहीं स्वीकार नहीं करेंगे. அந்த ஆடு वो बकरा நம்ம வாங்கி பலி செலுத்த கொடுத்தா अगर लेके बलि करने से देने से பஸ்கா பண்டிகைக்கு லட்சக்கணக்கான ஜனம் வருவாங்க. बसका में लाखों हजारों की झुंड में आते हैं. 3 नाட்கள் அந்த பண்டிகை 3 दिन நடக்கும். की पसा पर्व मना जाता है. லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்திருப்பாங்க. लाखों की संख्या आएंगे. அந்த ஆட்டை பலி செலுத்த கொடுத்தா उस बकरा को काटने के लिए देंगे तो அந்த ஆட்டை பலி செலுத்த மாட்டான். वो अपने से लाया हुआ उसको नहीं काटेगा, அதை அப்படியே உள்ள ஓட்டிட்டு போயிடுவான். अंदर रख देगा. இவன் கையில கொஞ்சம் கறி எடுத்து கையில கொடுத்துருவான். हाथ से थोड़ा मीट निकाल के दे देगा, होगा बलि हो गया, ले जाओ 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 जाओ, இவன் ஏதோ ஒரு போ हो गया, चलते रहो. இவன் அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ये लेके चला जाएगा. அந்த ஆடு திரும்ப மார்க்கெட்டுக்கு போயிடும். फिर से वो बकरा बाजार में चला जाएगा, திரும்ப அதை 2000 ரூபாய்க்கு விற்பான். फिर से 2000 में बेचेगा. அது வர்றதுக்குள்ள இவனுக்கு கொஞ்சம் கறி எடுத்துரும். और जो है वो आने समय दूसरा जो मीट को दे देगा. ஒரு 1000 ரூபாய் ஆடு 1000 रुपया का जो बकरा है கொஞ்சம் குறைய 10000 ரூபாய்க்கு வித்துரும். कम से कम 10,000 रुपया में बार बार उसी को बेचेंगे. கொள்ள அடிக்கிறான், इतना लूटने वाला था, கொள்ள அடிக்கிறான். इतना लूटता था. அப்புறம் இவங்கெல்லாம் பல நாட்டில இருந்து வருவாங்க. बहुत ही नाना प्रकार के देश से आते थे. அவங்கெல்லாம் அந்த நாட்டு நாணயத்தை இந்த கோயில் நாணயமா மாற்றணும். वो सब जो है अपने सिक्का को मंदिर की सिक्का के रूप में बदलना है. வச்சுக்கோங்க, ஒரு அமெரிக்கன் டாலர் आपका अमेरिकन डॉलर है 80 ரூபாய். 80 रुपया. அந்த பண்டிகை நேரத்தில் उस समारोह के समय में
நான் அமெரிக்கன் டாலர் உள்ள கொடுக்க முடியாது. अमेरिका डॉलर अंदर नहीं दे நான் அந்த सकते. கோயில் நாணயமா அதை மாற்றணும். मंदिर के लिए अलग पैसा उसको बदलना. மற்ற நாள் 80 ரூபான்னா அன்னைக்கு 100 ரூபா. दूसरा दिन 80 रुपया तो उसी दिन 100 रुपया देना ஆனா पड़ेगा, நான் காணிக்க போடணும். क्योंकि देना ही पड़ेगा प्रभु के लिए. அநியாயமா அந்த ஆயக்காரன் கொள்ளையடிக்கிறான். अन्याय से चुंगी लेने वाला लूटते थे, அதனால தான் அந்த ஆயக்காரர் பாவிகள்னு சொன்னாங்க. इसलिए चुंगी लेने वालों को पापी के रूप में ஆனா कहते வேற हैं. வழியே கிடையாது. दूसरा कोई चारा नहीं है. இப்படி தேவனுடைய ஆலயத்துல நடக்குது. ऐसे प्रभु की मंदिर में हो रही है. அப்பதான் ஆண்டவர் கையில சாட்டை எடுத்தார். तबे परमेश्वर को यीशु को गुस्सा आया. அவர் சாட்டை எடுத்து யாரையும் அடிக்கல. वो रस्सी लेकर किसी को मारा नहीं, இந்த ஆடு புறாவெல்லாம் விரட்டி விட்டார். और पूरे कबूतर और बकरा को सबको भगा दिया. வைராக்கியம். इतना धूम, என்னடா இப்படி கொள்ளை அடிக்கிறீங்க? क्यों इतना लूटते हो, என்ன இப்படி கொள்ளை அடிக்கிறீங்க? क्यों इतना लूटते हो. இவர் ஓப்பனை செய்யும்போது जैसे खुलेआम करते हैं, அங்க இருக்கிறவங்களால இவர் ஒன்றும் பண்ண முடியாது. वहां के लोगों को इनके ऊपर कोई असर नहीं पड़ा, ஏன்னா எல்லாரும் இவர் பக்கம் வந்துடுவாங்க. क्योंकि सारे लोग यीशु के पीछे हैं, ஏன்னா எல்லாரும் வேதனையில இருக்கான். सारे लोग दुख में हैं, என்னடா இப்படி கொள்ளை அடிக்காங்களேன்னு வேதனைப்பட்டு இருக்கு. सारे लोग पहले से ही गुस्सा में, इतना पैसा लूटने वाला है ये लोग. அதனால வச்சு செய்வான்னு சொன்ன மாதிரி அவரை சிலுவையில் அறைய தீர்மானம். इसलिए यीशु को क्रूस पर चढ़ाने के लिए उन्होंने निर्णय किया. பக்தி வைராக்கியம். इतना भक्ति इसका दून था, பக்தி வைராக்கியம் भक्ति के लिए जलन रखते थे. நம்முடைய வாழ்க்கையில हमारा जीवन में கர்த்தருடைய காரியங்கள்ல प्रभु की बातों में சத்தியமும் பரிசுத்தமும் இருந்தால் மாத்திரம் போதாது. ना केवल सत्य और पवित्रता काफी ஒரு है, பக்தி வைராக்கியம் வேணும். हमें भक्ति के प्रति जलन रखना. மீகா 7 அதிகாரம் 2 வசனம். मीका 7 अध्याय का 2 वचन. மீகா 7:2. मीका 7 का 2. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். भक्ति के भक्त लोग पृथ्वी पर से नाश हो गए. தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்று போனான். भक्त लोग पृथ्वी पर से नाश हो गए, மனுஷரில் செம்மையானவன் இல்லை. और मनुष्यों में एक भी सीधा नहीं. அவர்கள் எல்லாம் ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார்கள். वे सब के सब हत्या के लिए घात लगाते हैं, அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். और जाल लगाकर अपने अपने भाई को ओहेर करता है. தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்று போகிறான். भक्त लोग पृथ्वी पर से नाश हो गए हैं. பிரியமானவர்களே, मेरे प्यारों, பிற மதங்கள்ல ஒரு பக்தி இருக்கு. दूसरा धर्म में देखिए भक्ति है. இன்னும் ரோமன் கத்தோலிக்க சபை, रोमन कैथोलिक चर्च में, சிஎஸ்ஐ சபை सीएसआई चर्च ஒரு में பக்தி இருக்கு. भक्ति है. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில आज पेंटिकॉस्ट चर्च में பக்தி அற்று भक्ति नाश हो गया है. பக்தி அற்று போயிட்டு. भक्ति नाश हो गया है. பிரியமானவர்கள், मेरे प्यारों, பக்தி உள்ளவன் அற்று போனான். भक्त जन खत्म हो गए. தேவ சமூகம், प्रभु का चरणों पर आना, தேவன் உலாவுறாரு. प्रभु उपस्थित हुए हैं. நான் எப்படி அவரை கூப்பிடணும்? मैं कैसे प्रभु को बुलाना, நான் எப்படி அவரை வர்ஷிப் பண்ணணும்? कैसे आराधना करना. களி கூறுறோம், आनंदित होते हैं. ஆனா எப்படி களி கூறணும்? कैसे आनंदित होते हैं? பயத்தோடு களி கூறு. डर के साथ आनंदित रहना, பயத்தோடு களி கூறு. डर के साथ आनंदित रहना. இன்னைக்கு வர்ஷிப் பண்றோம்னு சொல்லி டிங்கிரி டிங்கல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. आज आराधना का नाम से सारे लोग नंगे नाच रहे हैं. பக்தி இருக்கா? भक्ति है? பக்தி இருக்கா? भक्ति नहीं है. அந்த டான்ஸ்ல பக்தி இருக்கா? उस डांस में क्या भक्ति है? அந்த பாட்டுல பக்தி இருக்கா? क्या उस गीत में भक्ति है? नहीं है. பக்தி உள்ளவன் அற்று போனான். भक्त जन नाश हो रहे. ஆலய பாடல்கள் அலறல்களாக மாறிட்டு. आराधना का गीत आहट का गीत बन गया. ஆலய பாடல்கள் அலறல்களாக மாறி आराधना का गीत आहट का गीत बन गया. அப்படியே பக்தியாய் பாடின பாடல்கள். भक्ति के समान हमने गीत गाया. பிரியமானவர்கள், मेरे प्यारों, நம்ம மத்தியில் அருமையான மியூசிஷியன்ஸ் பாஸ்டர் சந்தோஷ் இருக்காங்க. हमारे बीच में पास्टर संतोष है, म्यूजिशियन है. ஒரு பாட்டுக்கு ये गीत के लिए 3 முக்கியமான காரியங்கள் வேணும். 3 बुनियाद की बातें आवश्यकता है. ஒன்று एक है அந்த ராகம், उस जो ताल बैठाते हैं, அந்த ஸ்கேல், वो स्केल कहते हैं. அந்த ராகம் கண்டிப்பா வேணும். वो राग ताल होना चाहिए. இன்னொன்று दूसरा है தாளம் வேணும்.
ये जो है ताल ताल मिला कर சரியான டைமிங் வேணும், टाइमिंग के साथ गाना है, சரியான டைமிங் வேணும். टाइमिंग के साथ गाना है। இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், और इसमें ज्यादा जोर देना है। ராகம் இருக்கலாம், राग हो सकता है தாளம் இருக்கலாம், और ताल मिला सकते हैं। இன்னொன்று பாட்டு பாடும்போது ரொம்ப முக்கியம். गीत गाने पर ध्यान देना है। பெண் ஒரு காதலனை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கும், एक प्रेमिका प्रेमी से कहते मैं तुमसे ज्यादा प्यार करती हूँ, ஒரு பக்தன் இறைவனை பார்த்து நான் உண்மை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கும் அந்த பாவத்தில் ரொம்ப வித்தியாசம். एक भक्त परमेश्वर से कहता प्रभु मैं तुमसे प्यार करता हूँ, ये दोनों प्यार के अंतर भावना दूसरी। ஆண்டவரே நான் உண்மை காதலிக்கிறேன் நான் சொல்றதுக்கும், हे प्रभु मैं तुझसे प्यार करता हूँ मैं कहता हूँ, ஒரு காதலன் காதலியை பார்த்து சொல்றதுக்கும் எவ்வளவோ அந்த பாவத்தில் வித்தியாசம் உண்டு. एक प्रेमिका एक प्रेमी को प्रेम को कहती है मैं तुमसे प्यार करती हूँ, वो दूसरे में अलग अंतर है। எந்த மதமா இருக்கட்டும், कोई भी धर्म क्यों ना हो, இறைவனிடத்துல பாடுறேன், प्रभु के लिए भी गीत गाते हैं, இறைவனிடத்துல பேசுறேன், प्रभु से बातें करते அப்ப அந்த ராகம் எப்படி இருக்கும், तब राग कैसे அந்த रहना, தாளம் எப்படி இருக்கும், उसमें ताल कैसे அந்த रहना, பாவம் எப்படி இருக்கும் भाव कैसे होना चाहिए, இருக்கா? இன்னைக்கு या क्या इस गीतों में है? ஆலய பாடல்கள் அலறல்களாக மாறின, आराधना का गीत सब आहट चिल्लाने का गीत हो गया, எல்லாம் டிஸ்கோ ஆயிடுச்சு. सब जो डिस्को डांस हो गया, டிஸ்கோ லைட் போட்டு, लाइट लगाकर ஸ்மோக் போட்டு, और धुआएं फेंकते हैं ஆகிட்டாக்க மியூசிக் போட்டு, और म्यूजिक धूमधाम से मचाते हैं। ஆலய பாடல் आराधना का गीत के बारे में कहते हैं, வேதத்தில் இருக்கு, बाइबल में है, அலறல்களாக மாறிடுச்சு. वे सब इतना चिल्ला चिल्ला के गा रहे हैं, தேவ நிந்தை. प्रभु को अपमान कर रहे हैं। பக்தி இருக்கா? भक्ति नहीं है ना, भक्ति है। அப்போஸ்தலர் 9:31, प्रेरितों का काम 9 का 31, அப்போஸ்தலர் 9:31. 31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. और सारे यहूदिया और गलील और समारिया में कलीसिया की चैन मिला और उसकी उन्नति होती गई और वह प्रभु के भय और भक्ति और आत्मा की शांति में चलती और बढ़ती जाती थी। பக்தி भक्ति விருத்தி அடைந்தன, भक्ति का वृद्धि हुआ, பக்தி விருத்தி அடைந்தன. भक्ति की बढ़ती गई। அப்போஸ்தலர் 20:32, 20 अध्याय का 32, அப்போஸ்தலர் 20:32. इसी पुस्तक में இப்பொழுது 20 का 32। சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ள சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். और अब मैं तुम्हें परमेश्वर को और उसके अनुग्रह के वचन को सौंप देता हूँ जो तुम्हारी उन्नति कर सकता है और सब पवित्रता में साझी करके मारिस दे सकते हैं, मिरास दे सकते हैं। பக்தி விருத்தி அடையணும். भक्ति की बढ़ोतरी होना है। ஆண்டவர் மேல் நமக்கு பக்தி இருக்கு, प्रभु के साथ भक्ति करते हैं, அந்த பக்தி उस भक्ति விருத்தி अடையணும். बढ़ना है। இந்த பக்தி விருத்திங்கிற சொல் மாத்திரம் தமிழ்ல 11 இடத்துல புதிய ஏற்பாட்டில் வருது. नया नियम में भक्ति की बढ़ोतरी के बारे में 11 जगह में जिक्र किया गया। பக்தி விருத்தி, பக்தி விருத்தி, भक्ति के वृद्धि, भक्ति के बढ़ना, விருத்தி ஆகணும். भक्ति बढ़ना है। ஒரு மிக மிக முக்கியமான வசனத்தை காட்டுறேன், एक खास वचन को मैं आपको दिखाऊंगा, எளிதாக நீங்க நினைவைத்துக் கொள்ளலாம். आप अच्छा आराम से याद कर सकते हैं। ரோமர் 2:22. रोमियो 2 का 22, ரோமர் 2:22. रोमियो 2 का 22, 2:2. முதல்ல அதை ஹிந்தியில் வாசிங்க. हिंदी में मैं पढ़ रहा हूँ। और हम जानते हैं कि ऐसे ऐसे काम करने वालों पर परमेश्वर की ओर से ठीक ठीक दंड आज्ञा होती है। விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? यहाँ पर लिखा 22वां वचन, तू जो कहता व्यभिचार न करना, क्या आप ही व्यभिचार करता है? செய்யக்கூடாது. नहीं करना। விக்கிரகங்களை அருவருக்கிற நீ, तू जो मूर्तों को गिरना करता है, விக்கிரகங்களை அருவருக்கிற நீ तो मूर्तों को गिरना करता है, கோவில்களை கொள்ளையிடலாமா? क्या आप ही मंदिरों को लूटता है? அதோட பொருள் என்ன? इसका मतलब क्या है? கோயிலில் விக்கிரகத்தை வைக்க மாட்டேங்க, मंदिर में मूर्तियों को नहीं रखेंगे। கோயிலில் என்ன வைக்கல? விக்கிரகத்தை வைக்கல. क्या नहीं रखे? मूर्तियों को नहीं रखे हैं।
ஒரு சிலுவை கூட வைக்கல. कुर्स भी नहीं लगाए, இயேசு பொம்மை மரியாள் பொம்மை வைக்கல. यीशु का तस्वीर नहीं है। ஆனா लेकिन அந்த கோயில்ல उस मंदिर में தெய்வ நிந்தை செய்யலாமா? क्या प्रभु को तुम अपमान कर सकते हो? அங்க கொள்ளையிடலாமாங்கிறது சாக்ரிலேஜ். इसका मतलब झूठ, वहां लूटने की बातें कहता है। அத நீ விக்கிரம் வைக்கல. तुम मूर्ति तो जरूर नहीं की रखा नहीं है। உதாரணமா நான் விளக்கத்துக்காக சொல்றேன். इस दुनिया के बारे में कहने के लिए चाहते हैं। ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்கு. उदाहरण में देखिए, अस्पताल में रिसेप्शन में बैठे हैं, அங்கே அவங்க வணங்குகிற ஒரு தெய்வத்தினுடைய சிலை இருக்கு. वहां वो पूजा करने का मूर्ति को आगे रखे हैं, கல்லினால் செய்யப்பட்ட சிலை. पत्थरों से बना हुआ मूर्ति। அதில் அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க. वो अपने भगवान को मानते हैं। அங்கே வந்தவொடனே செருப்பை கலத்துறாங்க. वहां आने से वो चप्पल को खोल देते हैं। அந்த டாக்டர்ஸ் ஷூவை கலத்துறாங்க. डॉक्टर्स भी शूज खोल लेते हैं பக்தி அப்படி எப்படி அதை கும்பிடுறாங்க. और भक्ति के साथ मान लेते हैं, गोड लगाते हैं। சில தொட்டு கும்பிடுறாங்க. कुछ लोग चरणों पे छूते हैं, ஒரு பக்தியை காண்பிக்கிறாங்க. भक्ति को प्रकट करते हैं। நாங்கள் சிலை வைக்கல. यहाँ पर हमने मूर्ति नहीं रखा। பிரியமானவர்களே, मेरे प्यारों, அந்த கல்லுல இறைவனை கண்டு उस पत्थर में भगवान को देखकर அவங்க வணங்குறாங்க. वो पूजा करते। இங்க நான் சொல்றேன், मैं यहाँ क्या நீங்க कहता हूँ, எல்லாரும் சொல்றீங்க, आप सब कहते हैं 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்க நான் இருப்பேன்னு जहाँ சொல்றாரு. 2-3 मेरे नाम से इकट्ठे हैं वहाँ प्रभु उपस्थित है। அவர் அங்க இருக்காரு. वो वहाँ पर है। செருப்பை கலத்துனீங்களா? क्या चप्पल खोले आप? கீழே விழுந்தீங்களா? क्या आप चरणों पर गिरे हैं? ஒரு பயந்தீங்களா? क्या डर है दिल में? அங்க இருக்காரு நம்புறீங்கல்ல? आपको तो मालूम विश्वास है यीशु यहाँ उपस्थित है। அந்த ஒரு கல்லுல இறைவன் இருக்கிறதை நம்பி அவன் அவ்வளவு பக்தியாக கும்பிடுகிறான். अन्य जाति को देखिए, वो पत्थर को भगवान समझ के चप्पल खोल के मुंह के बल गिरता है। இங்க இறைவன் இருக்கிறான் நம்புறவனுக்கு ஏன் பக்தி இல்ல? यहाँ परमेश्वर है करके मानने वालों को तुम्हारे दिल में भक्ति नहीं है। நீ விக்கிரகத்தை அருவருக்கிற. तुम मूर्ति को गिरना करते हो। விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? व्यभिचार कहता है पाप है, लेकिन तुम व्यभिचार करता है। விக்கிரகங்களை அருவருக்கிற நீ मूर्तियों को गिरना करता है। தேவ பிரசன்னத்தை உணராம போலாமா? क्या प्रभु की उपस्थिति को अपमान कर सकते हो? இதுல எது பெட்டர்? इसमें उचित क्या है? கல்லுல கடவுளை பார்க்கறது பெட்டர். लगता है मूर्ति पूजाई इसमें इससे भला है। இங்க கடவுள் இருக்க நம்பிக்கிட்டு यहाँ परमेश्वर है, उसको विश्वास तो है। 2 அல்லது 3 பேர் நாமத்தில் எங்கே கூடலங்க அவனத்தில் வந்திருக்கிறேன்லாம் சொல்லிட்டு जहाँ लिखा 2-3 मेरे नाम से इकट्ठे वहां मैं उपस्थित हूँ, इसको मानते हैं, அவர் அங்க இல்லாதது போலவே வாழ்வது लेकिन जीवन में लगता है यीशु है ही नहीं। எவ்வளவு பெரிய தெய்வ நிந்த, कितना प्रभु को हम निंदा करते हैं, எவ்வளவு பெரிய தெய்வ நிந்த. कितना हम अपमान करते हैं। கோயில கொள்ளலாமா? क्या मंदिर को लूट सकते हो? கோயில தெய்வ நிந்தையை காட்டலாமா? क्या प्रभु को हम अपमानित कर सकते हैं? பிரியமானவர்களே, मेरे प्यारों, இன்னைக்கு சில ஆபீஸ்ல போன் பயன்படுத்த முடியாது. किसी किसी ऑफिस में फोन इस्तेमाल नहीं कर सकते हैं। சென்னையில் நீதிமன்றத்துக்குள்ள போன் கொண்டு பயன்படுத்த முடியாது. चेन्नई में न्यायालय के अंदर आप फोन को इस्तेमाल नहीं कर सकते हैं। இன்றைக்கு இங்குள்ள சில இந்து ஆலயங்களுக்குள்ளாக போன் கொண்டு போக முடியாது. आजकल हिंदुओं की कुछ मंदिरों में जो है मोबाइल फोन अलाउड नहीं है। அவங்களுக்கு இருக்கிற பக்தி உங்களுக்கு இருக்கா? लेकिन क्या उनके अंदर इतना भक्ति है? आपके दिल में वो भक्ति है? ஊழியக்காரங்க सेवक लोगों का स्थिति देखिए। ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டேன். एक दिन मेरे दिल में बहुत दुख हुआ। ஒரு திருமணம், एक शादी की बात என் கூட ஸ்டேஜில் 2 பாஸ்டர் உட்காந்துருக்கேன். मेरे साथ मंच पर 2 पास्टर बैठे हुए थे। ஒருத்தர் அந்த பொண்ணு வீட்டு பாஸ்டர், एक लड़की की तरफ से, இன்னொருத்தர் அந்த திருமணத்தை பதிவு செய்ய வந்தவர். और एक जो है उस शादी की रजिस्ट्री करने आए। ஸ்டேஜில் இருந்து 2 பேரும் ஃபோன் பேசுறாங்க. स्टेज पर बैठ के दोनों आपस फोन में बात कर रहे हैं। எனக்கு பிடுங்கி எரிஞ்சிடலாமான்னு मुझे लगता फोन को निकाल कर उसे फेंक दे। உண்மையாக குறைய உணர்ந்தேன்।
उस वक्त मैं अपनी कमी को महसूस किया। அந்த இயேசுக்கு இருந்த பக்தி வைராக்கியம் எனக்கு இருந்துச்சுன்னா பெல்ட்டை கழட்டி இருக்கணும்னா, अगर यीशु मसीह के अंदर वो धून था अगर रहते तो मैं उसको निकाल के फेंकना। ஆண்டவரே எனக்கு அந்த பக்தி வைராக்கியம் இல்லை, நான் மன்னிச்சிடும் ஆண்டவரே தான் ஜெபிச்சேன். मैंने प्रभु से माफी मांगा, उस भक्ति का धून मुझसे कम हो गया, क्षमा कर दे। ஆராதனை நடக்கு, आराधना हो रही है, ஸ்டேஜில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. स्टेज में बैठ के இவர் फोन யார்கிட்ட में बात பேச, कर रहे அவர் हैं। யார்கிட்ட பேச, நாங்கள் 3 பேர் தான் ஸ்டேஜில் இருக்கோம். हम तीनों पास्टर ऊपर है, दोनों पास्टर फोन में बात कर रहे हैं। ஏண்டா அவங்களை ஏத்துனேன்னு ஆயிப்போச்சு. मुझे मन में अफसोस हुआ, वो क्यों अपना इसको सब- मैं मंच पर चढ़ाया। ஓப்பனா சொல்றேன், ओपनली कह रहा हूँ, நீங்க விக்கிரகங்களை அருவருக்கிறீங்க. आप मूर्ति पूजा को घृणा करते हो, அவன் அப்படி செய்வானா? क्या वो ऐसे करेगा? அந்த பூஜை நடக்கும்போது சுவிங்க சாப்பிட்டுட்டு இருப்பானா? पूजा का वक्त क्या च्युइंगम खाएगा वो? சாராயம் குடிக்கிறவன் கூட அவன் கோயிலுக்குள்ள போய் சாராயம் குடிப்பானா? शराब पीने वाला व्यक्ति, पीने वाला क्या मंदिर के अंदर जाकर शराब पिएगा? ஏதோ பிரசங்கம் பண்ணும்போது தொண்டை காய்தான் தண்ணி குடிப்பேன். प्रचार अरे वो करने के भयंकर। वक्त गला सूखने से थोड़ा सा पानी पीते हैं। தாழ்மையாக அதே பயமா இருக்கும். मुझे वो भी डर लगता है। நம்ம வாழ்க்கையில பக்தி காணப்படும். हमारे जीवन में भक्ति की जरूरत है। அந்த பைபிளை கையில தூக்குறதுல ஒரு பக்தி இருக்கும். बाइबल को उठाने में एक भक्ति रखना है। ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கணும். प्रार्थना के वक्त में हमें होना चाहिए प्रभु मेरे सामने खड़े हैं। ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கணும். हमें मानना चाहिए प्रभु हमारे सामने खड़े हैं। நான் ஆண்டவரோடு பேசுறேன். मैं प्रभु के साथ बात कर रहा हूँ, அவர் அப்பா தான். वो मेरा पिता है। அப்பாட்ட பேசும்போதே மரியாதை வேணும்ல? क्या इज्जत के साथ बात नहीं करना पिताजी से? அப்பாட்ட பேசினாலும் மரியாதை எல்லாம் பேச முடியுமா? पिताजी से इज्जत से ही बात करना है। எங்க அப்பா நின்று கொண்டிருக்கும்போது நான் உட்கார்ந்து பேசினது எனக்கு நினைவே இல்லை. मुझे अभी तक याद नहीं है, क्योंकि मेरे पिताजी जब बैठे रहे मैं उनके सामने इज्जत के साथ बात किया था। ஆண்டவர்கிட்ட பேசும்போது பக்தி வேண்டாமா? क्या प्रभु से बात करने से वक्त भक्ति नहीं चाहिए? எப்படி இப்போ ஜெபம் பண்றோம்? कितने लोग प्रार्थना करते हैं, எப்படி அவரோட பேசுறோம்? किस तरीके से उनसे बात करते हैं? கோயில்ல வந்த உடனே मंदिर में आने से ही அவரை தொழுது கொள்ள வந்தவர்கள் जैसे कोई आराधना करने आए, வேதம் சொல்லுது, बाइबल कहता है, பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு. वो कहते हैं मुंह के बल गिर के घुटना टेक के प्रार्थना किया। இப்படி ஒரு கருத்தரங்குக்காக கூடி வருவதை நான் சொல்லல, मैं यहाँ जिस सेमिनार में बैठने की बातों को नहीं कह रहा हूँ। ஆராதிப்பதற்காக வர்றோம். जब आराधना में आते हैं, ஆராதிப்பதற்காக வர்றோம். आराधना के लिए आते हैं, வந்த உடனே आते ही क्या है, क्या भाई भाई ஹலோ कैसे? हाय भाई कैसे हैं? ऐसे ही हंसते बातें। இது இந்து சேவானா? क्या ऐसे कर सकते हैं? ஒரு ரோமன் கத்தோலிக்ல சேவானா? रोमन कैथोलिक में ऐसे करेगा? பக்தி இருக்கா? भक्ति है? உங்கள் அநேக நல்ல வைராக்கியமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள் बहुत लोग भक्ति की भूमिका से निकल कर आए हैं। கிறிஸ்தவ ஆன பிறகு தயவு செய்து அந்த பக்தியை விட்டு விடாது. मसीह बनने के बाद भक्ति की कमी नहीं रखना है। உங்க பக்தி आपका भक्ति விருத்தி அடைய வேண்டும். वृद्धि बढ़ना है। தேவ சமூகம். प्रभु का चरणों पर आए। தனி ஜெபம் பண்றீங்க व्यक्तिगत रूप में प्रार्थना करते हैं, சகோதரிகள், बहन लोग தனி ஜெபம் பண்றீங்க. व्यक्तिगत प्रार्थना करते हैं। முக்காடு போடணுங்கிற ஒரு பயம். क्या आप घुटना घूंघट डालते हैं? முக்காடு போடணும். क्या घूंघट डालना पड़ेगा? தனி ஜெபம் பண்றோம். व्यक्तिगत प्रार्थना करते हो। நான் எப்படி முழங்கால் படிடுறேன், நான் உட்கார்றேன், நான் எப்படி இருந்து பண்றேன்? मैं कैसे प्रार्थना करता हूँ, घुटना टेकता हूँ, कैसे प्रार्थना ஒரு करता हूँ? பலவீனம் இருக்கலாம். हो सकता शरीर कमजोर है। ஆண்டவர் நீ இப்படிதான் ஜெபிக்கணும் இல்லைன்னா அடிச்சிருவேன்னு சொல்லல. प्रभु ये नहीं कहा ऐसे प्रार्थना नहीं करेगा मैं तुम्हें मार दूंगा। ஆனா நீங்க எந்த பக்தியை காட்டுறீங்க? लेकिन किस भक्ति को दिखाते हैं? ஆண்டவரோடு பேசுறேன். प्रभु के साथ बात करें। ஆண்டவருடைய இந்த வேத வெறும் பேப்பர் தான். बाइबल एक सिर्फ कागज है, ஆனா அந்த பேப்பர்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. लेकिन उस कागज में परमेश्वर की वचन है। எப்படி நான் பயன்படுத்துறேன்? कैसे मैं इस्तेमाल करता हूँ? என்னுடைய கண்களுடைய பலவீனத்தினால, मेरे आंखों की कमजोरी के चलते, டெக்னிக்கலி சொன்னா நான் பிளைண்ட்னே சொல்லலாம். टेक्निकली कहेंगे मैं जो है अंधा हूँ। அதனால நான் டிஜிட்டல் டிபெண்டா இருக்கேன். इसीलिए डिजिटल के ऊपर मुझे भरोसा करना पड़ता है। இப்படிப்பட்ட லேப்டாப்பு,
ஐபேட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். आईपैड लैपटॉप को मैं यूज करता हूँ. இதை நான் ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறபடினால इस सेवा के लिए मैं इस्तेमाल करता हूँ. இதில் ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லைன்னா வேறு எந்த சோஷியல் மீடியாவோ இன்ஸ்டாகிராமோ எதுவுமே இதில் मैं கிடையாது. इस सेवा के लिए इस्तेमाल करने के चलते इसमें फेसबुक, इंस्टाग्राम या सोशल प्लेटफॉर्म कुछ भी नहीं है. இங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும், यहाँ के जो भाइयों को मालूम है, 1-2 முறை தவறு விழுந்திருக்கலாம். 1-2 बार गलती हो सकता था. கூடியதும் जहां तक हो सके நான் ஜெப வீட்டுக்குள்ள வரும்போது மொபைல் கொண்டு வர மாட்டேன். प्रार्थना के भवन में आने से मोबाइल फोन नहीं எதுக்கு लाता. அது தேவையில்லையே. मुझे नहीं चाहिए वो. உங்க கார்ல வச்சுட்டு வாங்க, कार में रख कर आइए, உங்க பைக்ல வச்சுட்டு வாங்க. बाइबल में हमारा रख कर இங்க आइए. எதுக்கு? यहाँ क्यों है? அதில் தான் பைபிள் வாசிக்கிறாங்க. उसी में बाइबल पढ़ते हैं. அதில் தான் ஃபேஸ்புக்கில் ஆபாசமான படமெல்லாம் வருது. उसी में गंदी पिक्चरें फेसबुक में आते हैं. அதில் தான் எத்தனையோ வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு. इतना व्हाट्सएप मैसेज उसमें अंदर அதில் है. பைபிளும் இருக்கு. उसमें बाइबल भी है. பைபிள் வச்சுக்கோங்க. बाइबल रख लीजिए. ஆனால் அதுக்கு ஒரு ரெவரன்ஸ் இருக்கா, लेकिन सम्मानित करना है, ஒரு பயபக்தி இருக்கா. भय के साथ இதை उसको வாசிக்கும் छूना. போது வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த பெரிய தேவன் என்னோடு பேசணும். पढ़ने के वक्त में आकाश और पृथ्वी का सृजनहार परमेश्वर मुझसे बात करने का भावना रखना है. பிரியமானவர்கள், मेरे प्यारों, இன்றைக்கு சிலர்லாம் பயம் இல்லாமல் आज कुछ लोगों के अंदर बिल्कुल डर नहीं है. புல்பிட் வரைக்கும் ஷூஸ் போட்டு போகிறாங்க. फुलपिट तक जूता पहन के चले जाते हैं. இதெல்லாம் டெம்பிள் இல்லை, वो बोलते हैं ये सब मंदिर नहीं है, ஜஸ்ட் ஆடிட்டோரியம். ये ऑडिटोरियम बोलते हैं. ஜஸ்ட் an ஆடிட்டோரியம். जस्ट ऑडिटोरियम बोलते हैं. ஷூஸ் போட்டு வர்றாங்க. जूते के साथ आ जाते हैं. அது சரியா தவிர நான் நியாயம் தீர்க்கல. मैं न्याय नहीं करता हूँ, गलत है, सही है. அது டெம்பிள் இல்லை, वो मंदिर नहीं है, அது ஆசரிப்பு கூடாரம் இல்லை. वो प्रभु का वचा का तंबू नहीं है. பயத்தோட சொல்றேன், डर के साथ मैं कह रहा हूँ, அது ஒரு டெம்பிள் இல்லை, वो मंदिर नहीं है, ஒரு ஆசரிப்பு கூடாரம் वो இல்லை. प्रभु का भवन नहीं है. ஆடு மேய்க்கிற இடம், जहाँ बकरी चराने की जगह அங்க है, ஆட்டு சாணமெல்லாம் கீழே கிடக்குது. जहाँ बकरी का गोबर सब है, அந்த இடத்துல தேவன் மோசேக்கு வெளிப்படும் போது उस जगह में जब मूसा के लिए प्रभु ने जो दर्शन दिया था, ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है கால்ல இருக்கிற பாதரட்சை पैर கழட்டி की போடு. जूतियां खोल दो. டெம்பிள் அது वो टेम्पल था क्या, मंदिर था वो? சொல்ல டெம்பிள்லாம் நியூ டெஸ்டமெண்ட்ல கிடையாது. वो नया नहीं, वो लोग कहते हैं नया नहीं में कोई मंदिर उन्दिर எங்கயா नहीं है. மோசே செருப்ப கலத்தை சொன்னாரு? मूसा को परमेश्वर जूता खोलने के लिए कहाँ कहा था? டெம்பிள்லயா சொன்னாரு? क्या मंदिर में कहा था? ஆடு மேய்க்கிற இடத்துல சொன்னாரு. जहाँ बकरी चरा रहे वहां पर वहां कह रहे हैं. உங்க பலவீனத்தினால பாதணி சிலருக்கு அணிய டாக்டர் சொல்லியிருப்பாங்க. कुछ आपकी कमजोरी के चलते डॉक्टर ने जूता पहनने के लिए कहा होगा. எல்லா இடத்துலையும் கண்டிப்பா ஷூஸை கலட்டணும்னு நான் சொல்லலை. मैं ये नहीं कह रहा हूँ सारी जगह में आप जूते के खोलना, ஆனா தேவ சமூகத்தை குறித்த பயபக்தி வேணும். लेकिन प्रभु का सन्मुख में आने के लिए डर होना चाहिए. தேவ சமூகத்தை குறித்த பயபக்தி வேணும். प्रभु की चरणों के पास आने से डर के साथ आना है. பிரியமானவர்களே, मेरे प्यारों, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो. நம்ம தேவனுடைய ஆலயத்தை கொள்ளையிடலாம். मैं क्या प्रभु की मंदिर को लूट सकते हो? இன்னும் 2 வசனங்களை और சொல்றேன். 2 वचनों को पढ़ेंगे. லேவியராகமம் 19:30. लेवी व्यवस्था 19:30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. मेरे विश्राम दिन को माना करना और मेरे पवित्र स्थान का भय निरंतर मानना, मैं यहोवा हूँ. குறித்துக் கொள்ளுங்க, எபிரேயர் 12:28-29. आप लिख लें इब्रानियों 12 अध्याय का 28 और 29. நாம் பயத்தோடும் பக்தியோடும் भय தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். भय और भक्ति और प्रभु को प्रसन्न करने के लायक की आराधना करें. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். भय भक्ति के साथ प्रभु के आराधना करें. 1 தீமோத்தேயு 6:3-5 வசனம். पहला तीमुथियुस 6 का 3 से 5 तक. நம்ம பிரசங்கம் பண்ணும்போது जब प्रचार करते हैं ஜனங்களுக்கு இப்படி தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை சொல்லணும். प्रभु के लोगों के लिए भक्ति को समझने के लायक प्रचार करना. ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் வாசிக்கிறோம். वचन में लिखा है सही वचन को, उचित वचनों को, भय की तरीका को, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும். सही वचनों को प्रचार करना है. பக்திக்கேற்ற உபதேசத்தை பேசணும். भक्ति के लायक वचनों को बोलना है.
நீங்கள் தயவுசெய்து புறப்பட்டு போய் आप यहाँ से जब निकलेंगे तो உங்கள் சபைகளில் பக்திக்கேற்ற உபதேசங்களை பேசு. आपके कलीसिया में भक्ति के संबंधित सिद्धांतों को सिखाएं. இன்றைக்கு அநேக சபைகளில் आज बहुत ढेर सारे कलीसिया में அந்த பக்தி வைராக்கியாட்டு போயிடுச்சு. इस भक्ति का धून खत्म हो गया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. प्रभु की पवित्र नाम की महिमा हो. முதல் தூண் पहला खंबा சத்தியம், सत्य, இரண்டாவது தூண் दूसरा खंबा பரிசுத்தம், पवित्रता, மூன்றாவது பக்தி, तीसरा भक्ति, நான்காவது चौथा ஆத்ம பாரம். आत्मा के प्रति बोझ, ஆத்ம பாரம். आत्माओं के लिए बोझ. பிரியமானவர்கள், யூதா 22வது வசனம், मेरे प्रियो, यहूदा chapter 1 verse 22. यहूदा पहला अध्याय का 22वें वचन. அல்லாமல் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. हिंदी में 23वें वचन है, और बहुतों को आग में से झपट के निकाले और बहुतों पर भय के साथ दया करे. ஒரு சிலரை ஆகிலும் किसी न किसी ढंग से कुछ लोगों को பாவத்திலிருந்து ரட்சிக்கணும். पाप में से उद्धार करना है, நரக அக்கினிலிருந்து விடுவிக்கணும். नरक की आग में से उनको छुड़ाना है. இன்றைக்கி வட இந்தியாவில் உள்ள நிலை எனக்கு தெரியல. मुझे ये पता नहीं है उत्तर भारत की स्थिति क्या है. நீங்கள் பாக்கியவான்கள். आप धन्य हैं. தென்னிந்தியாவில் दक्षिण भारत में கொள்ளைக்கார கும்பல், और जो सेवक का नाम से लूटने वाला का झुंड है. கொள்ளைக்கார கும்பல் सेवक का नाम से लूटने वाला झुंड है. ஊழியம் செய்கிறதே பணத்துக்காக. सिर्फ पैसे सेवा करने के मतलब सिर्फ पैसे के मतलब से सेवा कर रहे हैं. என்ன பண்றாங்க? क्या कर रहे हैं मालूम है? ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கவங்கள தான் சபைக்கு இழுக்கிறாங்க. दूसरे कलीसिया में जाने वालों को अपने कलीसिया में खींच लेते हैं. வேற எங்கேயும் அவன் கோயிலுக்கு போறான், और कहीं तो वो जाने दे, எங்க கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறான். वहां मत जाओ, यहाँ आओ. வசனத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் இல்ல. वचन करने के लिए नहीं, सत्य के लिए नहीं. பிரியமானவர்கள், मेरे प्यारों, ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறாங்க. आत्माओं को लूटते हैं. வேன் அனுப்பி, கார் அனுப்பி, மற்ற சபைக்கு போறவங்களெல்லாம் தான் சபைக்கு கூட்டு வர்றாங்க. गाड़ी बेच के, वैन बेच के दूसरे कलीसिया में जाने वालों को अपने कलीसिया को आकर्षित करते हैं. பயங்கரமான காரியம் நடக்கு. ये बहुत सी बातें ऐसे हो रही है. ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் வருது. पास्टर का अनुमान लगाया जाता है, एक परिवार आने से मुझे 1000 रुपया मिल जाएगा. ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் வருது. एक परिवार आने से 1000 रुपया आ जाएगा. பரலோகத்துக்கு போறாங்களோ போலியோ, वो स्वर्ग जाए ना जाए बात अलग है. நம்ம சபையை நிறைய பேரால் நிரப்பணும். हमारे कलीसिया में भीड़ों से भर देना है, நிறைய பேரால் நிரப்பணும். झुंडों से भर देना है. பிரியமானவர்கள், मेरे प्यारों, நம்ம சபைக்கு என்ற ஆத்மா சேர்க்கிறது அல்ல. हमारे कलीसिया के लिए आत्मा का बटोरना नहीं है, பரலோகத்துக்கு ஆத்மாக்களை சேர்க்க. स्वर्ग राज्य के लिए आत्माओं को बटोरना. பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். अधोलोक लूट के स्वर्ग राज्य में देना है. மற்ற சபையை லூட்டடிச்சு நம்ம சபையை நிரப்பக்கூடாது. दूसरा कलीसिया को लूट के हमारा कलीसिया में नहीं भरना है. பொருளாசையில் பழகினவர்கள், और जो है लोभी हो गए हैं கொள்ளைக்காரர்கள், और लुटेरे हैं, மனுஷ திருடர்கள். मनुष्यों को चोरी करते हैं. அதான் பைபிளில் இயேசு சொன்னார், यीशु ने क्या कहा था? மனுஷரை குறித்து எச்சரிக்கையாரு. मनुष्यों के बारे में सावधान रहे. மனுஷரை குறித்து எச்சரிக்கை. मनुष्यों के बारे में सावधान रहे. நீங்களும் அந்த தவறை ஒருபோதும் செய்யாது. आप भी कभी भी ये गलती ना करें. பிரியமானவர், मेरे प्यारों, நமக்கு எல்லாருக்கும் ஆத்ம பாரம் வேணும். हम सबके आत्माओं का एक बोझ होना चाहिए. நரகாக்கினிலிருந்து விடுவித்தவர்களை பரலோகத்துக்கு சேர்க்கணும். नरक की आग में से उनको घसीट के निकाल के स्वर्ग राज्य में पहुंचाना. நம்ம சபையை பெருசா இடிச்சு கட்டுறதல்ல. हमारे कलीसिया को बढ़ाने के मकसद में नहीं. உங்களை கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அப்படி செய்யுங்க. प्रभु की अगुवाई के अनुसार आप करें. ஆனா இயேசு ஓமை சொல்லும்போது, जब यीशु ने दृष्टांत कहा था, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்தது. एक चरवाहा के लिए 100 भेड़ें थे.
ஒரு மேய்ப்பனுக்கு 25,000 ஆடு இருந்துச்சுன்னா எனக்கு அது கதை புரியுமா? क्या एक 25,000 अगर किसी का बेड़ है तो कहा ये दृष्टांत उनको समझ में आएगा? ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. एक चरवाहा के लिए 100 बकरा था. அதில் ஒரு ஆடு காணாமல் போச்சு, தேடி போனான். वो बेड़ में एक बेड़ खो गया, उसको खोज के गया. மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்கு. अपने चरवाहा उस भेड़ों को नाम लेके बुलाता. எத்தனை பேரை நினைவு வைக்க முடியும்? कितने लोगों की नाम को हम याद कर सकते हैं? இன்றைக்கும் சபையில் வருகிறவர்களை பேர் பேராக தேவ சமூகத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். आज भी मैं ये चाहता हूँ सारे लोगों का नाम लेके प्रभु की चरणों में प्रार्थना करें. அவங்க 5 ரூபாய் கொடுத்திருந்தாலும் 50 ரூபா கொடுத்தாலும் 500 ரூபா கொடுத்தாலும் அந்த ரூபா பெருசு இல்லை. वो 5 रुपया दें, 50 दें, 500 रुपया दें, उस पर ध्यान नहीं देते. பேரையும் என்னால் ஏன்ற மட்டும் தேவ சமூகத்திலே இன்று மட்டுமாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். अभी तक प्रभु की चरणों पर मैं कह सकता हूँ जितना तक हो सकता है लोगों की नाम को याद रखे, उनके लिए दुआ प्रार्थना करता हूँ. நீங்களும் ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்க வேண்டும். आप भी अपने भेड़ों को नाम लेकर जानना है. ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்க வேண்டும். प्रभु नाम लेके उनको बुलाया. இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க, இவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, आज कलिसिया में आने वालों அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, घर में क्या समस्या, यहाँ क्या समस्या, ஓரளவு எனக்கு தெரியும். मैं जानता हूँ उन लोगों की. பிரியமானவர்கள், मेरे प्यारे, வேதத்தில் बाइबल में புதிய ஏற்பாட்டில் नया नियम में அசிஸ்டன்ட் பாஸ்டர் அசோசியேட் பாஸ்டர்லாம் கிடையாது. असिस्टेंट एसोसिएट पास्टर सब कोई नहीं है. ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர். ये कलिसिया के लिए एक पास्टर. இங்கே பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், पास्टर सुंदरम कहा करते थे அந்த சூனமியாளுடைய மகன் இறந்து போயிடறான். सुनमी की बेटा मर गया. அவள் எலிசாட்ட போகிறான். एलिसा के पास गया. புருஷன்ட்ட கூட அந்த மேட்ரை சொல்லலை, अपने पति से भी ये छिपा दी. எலிசாட்ட போகிறான். एलिसा के पास गए. எலிசா பார்க்குற இன்னைக்கு ஓய்வு நாள்லாம் இல்லையே, ப்ரேயர் மீட்டிங்லாம் இல்லையே, ஏன் வரான்னு தெரியலையே. एलिसा पूछ रहा शपथ का दिन नहीं है, प्रार्थना का भवन नहीं है, ये स्त्री क्यों आ रही है? ஆனால் அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாரு. असिस्टेंट को बुलाया. இப்போ என்னன்னு கேளுப்பா. पूछो क्या बात है. அவன் போய் वो जाके அவன் புருஷன் எப்படி இருக்காரு, तुम्हारा पति कैसे? நல்லா இருக்காரு. वो सब ठीक. நீ எப்படிமா இருக்க, तुम कैसे हो? நல்லா இருக்கேன். मैं भी ठीक हूँ. பையன் எப்படி இருக்கான், तुम्हारा बेटा कैसा? நல்லா. அவன் செத்து போயிட்டான். बेटा तो मरा हुआ, அவன் लाश रख பணத்தை कर போட்டு आई. இந்த அம்மா வந்திருக்கா. लाश को घर पे रख कर आई है वो. பையன் எப்படி இருக்கான், बेटा कैसे हो? நல்லா இருக்கான். वो सब ठीक है. அவ்வளோதான் அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. असिस्टेंट पास्टर से इतना ही कहेंगे. உங்கள் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தாலும் இவ்வளோதான் சொல்லுவீங்க நீங்களும். आप आपका पति असिस्टेंट पास्टर है तो आप इतना ही कहेंगे. நான் பாஸ்டர் வந்து பார்க்குறேன். मैं पास्टर का आके मिलूंगा. எலிசா காலில் விழுந்து கதறா. एलिसा की चरणों पर बैठ के रो रही है. வேதத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அசோசியேட் பாஸ்டர்லாம் கிடையவே இல்லை. बाइबल में असिस्टेंट एसोसिएट पास्टर सब नहीं है. நீ ஊழியம் செய்யும்போது आप सेवा जब करते हैं அந்த ஆத்துமாக்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கு. उस आत्माओं को नाम लेके அவங்க जानना. வீட்டில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். उनकी घर की समस्या को बांती बांती जानना है. பிரியமானவர்கள், मेरे प्यारों, அந்த பெயர் சொல்லி அறிந்திருக்கணும் என்ற சொல் नाम लेके जो जानने का शब्द है, அவங்க பேர் அறிந்திருக்கிறது இல்லை. नाम के लिए नहीं कहा गया. இவர் பேர் ஜேம்ஸ். भाई जेम्स है. இந்த புதுசா அந்த ரக்ஷால வந்திருக்காரு தர்மேந்தர். रक्सेल से जो आए वो नया धर्मेंद्र है. அந்த பேரை அறிந்திருப்பதல்ல, नाम के लिए नहीं, பெயர் சொல்லி அவர்களை அறிந்திருக்க வேண்டும். नाम लेके व्यक्तिगत रूप से उनको जानना है. ஜேம்ஸ் யாரு, जेम्स कौन है, அவருடைய பிரச்சனை என்ன, उनकी समस्या क्या है, அவர் என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, उनके पास क्या अनुग्रह அவர் प्रभु எப்படி दिया, பயன்படுத்தணும், प्रभु उनको कैसे इस्तेमाल அவருக்கு என்ன करना, ஆலோசனை उनके சொல்லணும். क्या सलाह देना है. ஜேம்ஸ்காக ஜெபிச்சா எதுக்காக ஜெபிக்கணும். जेम्स के लिए किस बातों के लिए प्रार्थना நான் करना. ஜேம்ஸ் என்பவரை அறிந்திருக்கிறேன். जेम्स को नाम लेके जानना, பேரை அறிவதல்ல, नाम के लिए नहीं, பெயர் சொல்லி அவரே அறிந்திருக்க வேண்டும். नाम लेके उनके अंदर जानना. क्या बात है. அதான் ஒவ்வொரு பாஸ்டர்மாருடைய ஊழியம் தான். यही सारी ये पास्टर का सेवा यही है. உங்க சபையில் 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ आपके कलीसिया में चाहे 5, 10 या 100 विश्वासी आए, அவர்களை பெயர் சொல்லி அறிந்திருக்க आप उनको नाम लेके जानना. பிரியமானவர், मेरे प्यार, ஒரு மேய்ப்பனுக்கு एक चरवाहा को, ஒரு மேய்ப்பனுக்கு एक चरवाहा को அந்த மந்தையிலிருந்து வர்ற பால் போதும். उस बेड़ से आने वाला वो दूध उनके लिए पर्याप्त है. बेड़शाला से आने वाला दूध ஒரு 100 काफी है. விசுவாசிகள் மூலமாக கிடைக்கிற அந்த தேவைகள் கண்டிப்பா சந்திக்கப்படும். 100 विश्वासियों के द्वारा जो आने वाला आमदनी से उसकी जरूरतों को परमेश्वर पूरा करेगा. உங்களை அழைக்கிற உண்மை உள்ள இன்றைய வரைக்கும் என் தேவையை சந்திக்கிறேன். आपको बुलाने वाला विश्वास योग्य आज तक मेरी जरूरतों को परमेश्वर पूरा किया.
சில என்னை பார்த்து பொறாமைப்பட்டு இவருக்கு ஃபாரின் ஏடு வருது அதனால தான் இப்படிலாம் செய்கிறாருங்கிறாங்க. कुछ लोग ये कहते हैं, मुझसे जलने वाला कहते हैं इनके पास विदेश की पैसा ज्यादा इसलिए इतना कार्य करते हैं। 5 பைசா 1 பைசா கிடையாது. एक पैसा भी विदेश से मैं नहीं लाया, मुझे नहीं मिला। கர்த்தர் நடத்துவார், प्रभु अगुवाई करेगा, கர்த்தர் நடத்துவார். प्रभु चलाएगा। பிரியமானவர், मेरे प्यारों, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணு. आत्माओं को जीते, உங்களுக்குன்னு சொல்லி अपने लिए ஆட்களை சேர்க்காதீங்க. लोगों को इकट्ठा ना करें, பரலோகத்துக்கு என்று சேருங்க. स्वर्ग के लिए इकट्ठा करें। 5வது ஒரு தூண். 5वां एक बात, பிரியமான வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. वचन को लिख के रख लें। மத்தேயு मत्ती 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 14, 15, 14 16 வசனங்கள். 14, 15, 16। மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு मनुष्य तुम्हारी अच्छे काम, भले कामों को देखना है, பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும். स्वर्ग के पिता को महिमा करना है। தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல ஒளியாய் உப்பாய் இருங்க. प्रभु जहां आपको रखा है ज्योति के रूप में, नमक के रूप में रहे। நீங்க தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த பணித்தளத்துல जहां परमेश्वर आपको वहां फील्ड में रखा है, அங்க இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. कार्य क्षेत्र में लोगों के लिए आशीष का कारण बने। நன்மை இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுது. वचन यीशु मसीह के बारे में वचन कहता है, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். वो भलाई करते रहा। பிரியமானவர், मेरे प्यारों, வெறும் மதவாதிகளாக இல்லாதபடி, सिर्फ धर्म के बारे में प्रचार करने वाला नहीं, ஏதோ மத தீவிரவாதிகளாக இராதபடி धर्म उग्रवादियों के समान नहीं, அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. लोगों के लिए कुछ न कुछ भलाई करें। கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை உங்களிலிருந்து வீசணும். मसीह की जानने की जानकारी, जो खुशबू उनके दिल में से निकलना। சத்துருக்களை ஆசீர்வதிங்க. दुश्मनों को आशीष दें, உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. आपके दुश्मनों के लिए प्रार्थना करें, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. आपको निंदा अपमान करने वालों के लिए विनती करें। ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்க. ये गाल पर मारने से दूसरा गाल को दिखाइए। துன்பப்படுத்துறவங்களுக்கும் உதவி செய்யுங்க. सताने वालों को मदद करें। நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர் ஆவார். हमारा फर्ज है, यदि हम अपने दुश्मनों से प्रेम करने से हमारे प्रभु जो है सारे कार्य को करेंगे। சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர் ஆவார். प्रभु हमारे शत्रु को भी हमारे मित्र बनाएंगे। பிரியமானவர்களே, मेरे प्यारों, என் மதத்தை பிரச்சாரம் பண்ண எனக்கு உரிமை இருக்கு. मेरे धर्म को प्रचार करने के लिए मेरे पास हक है, अधिकार है। அரசியல் சாசனத்தில் உரிமை இருக்கு. सरकार, हिंदुस्तान का संविधान मुझे ये देता, आदर देता है। அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ये सब नहीं चाहिए। தமிழகத்தில் முன்பு இருந்த முதல்வர் மாண்புக அறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுவார். इसके पहले जो तमिलनाडु के भूतपूर्व मुख्यमंत्री कहा करते थे, சட்டம் ஒரு இருட்டறை, जो कानून एक अंधकार का कमरा है, வக்கீலின் வாதம் அது விளக்கு, वकील जो वकालत करने वाले बोलते அது हैं, ஒரு குட்டிச்சுவர் முட்டினால் உதிர்ந்து போகும். ये वो मारने से गिर जाने वाला दीवार के समान है। சட்டம்லாம் பேசாது. इसलिए कानून के बारे में मत बोलिए। இருக்கிற இடங்கள்ல ஆசீர்வாதமா இருங்க. जहां है लोगों के लिए आशीष का कारण रहे, அன்பை காட்டுங்க. प्रेम को प्रकट करें। மனதில் வர்றதுனால சாட்சியா சொல்றேன், எங்க சபை விசுவாசிகள் இங்க இருக்கிறாங்க. विश्वासियों को पता है, मैं कुछ गवाहियों को बोलना चाहता हूँ। சில குடும்பங்கள்ல कुछ परिवारों में கணவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கல, पति अभी तक उद्धार नहीं पाए, बपतिस्मा नहीं लिए। மனைவி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வர்றாங்க. पत्नी उद्धार पाके बपतिस्मा लिए कलिसिया में आ रही है। பிரியமானவர்களே, मेरे प्यारों, அந்த ரட்சிக்கப்படாத கணவன்மார் கூட, जो उद्धार नहीं पाए वो पति भी, ரட்சிக்கப்படாத அந்த கணவன்மார் கர்த்தர் பெரிய கிருபை, प्रभु की बड़े अनुग्रह से ஏன்டா அன்பா இருக்காங்க. वो मुझसे प्यार करता, उस पति ஏன்டா அன்பா இருக்காங்க. मुझसे प्रेम करते हैं। தாழ்மையா சொல்றேன், मैं नम्रता से कहता हूँ, உங்க நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் தேவனை அவங்க மகிமைப்படுத்து. आपकी भलाई काम को देख के स्वर्ग के प्रभु को वो स्तुति करना, எல்லாத்தையும் அன்பை காட்டு. सबसे प्रेम दिखाना। உண்மையாகவே सचमुच में இந்த 5 தூண்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ये 5 खंभा हमारे जीवन में देखना है।